வணக்கம் நண்பர்களே, உங்களை ஹிமாஸ் கிச்சனுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பரோட்டா. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 3 கப் மைதா மாவை சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து லைட்டாக கிளறி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து 15 நிமிஷம் போல் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. மாவு ரொம்ப திக்கா இருக்கக்கூடாது, கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் வரணும். சின்ன சின்ன ஆரஞ்சு சைஸில் மாவை பிரித்து வச்சுக்கோங்க. மாவில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மாவை மூடி போட்டு 4 மணி நேரம் போல் ஊற விடுங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நம்ம பரோட்டா விரிக்கிற இடத்துல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பரோட்டாவை மெலிசாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டு பக்கத்துல இருந்தும் இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா அடுக்கி வச்சிருங்க. நம்ம விரித்து உருட்டி வச்சிருந்த மாவை கையால் இந்த மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடேறினதுக்கு அப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்க பரோட்டாவை அதில் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வேக வச்சிருந்த பரோட்டாவை இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அது சாஃப்டாகவே இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான சாஃப்டான பரோட்டாவை நம்மளே வீட்டில் இப்படி செய்யலாம்.
இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.